ஜஸ்வின், உனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்குமா? பிடிக்கும். எனக்கும் பிடிக்கும். இது மாதிரி சின்னவங்க முதல் பெரியவங்க வரை விரும்பி சாப்பிட்ற ஐஸ்கிரீம்ல வந்து கலப்படம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உணவு பாதுகாப்புத்துறை வந்து ஒரு எச்சரிக்கை வந்து கொடுத்துருக்காங்க. கோடை வெயில் ஸ்டார்ட் ஆகி சும்மா கொளுத்துன்னு கொளுத்திட்டு இருக்கிற இந்த வேலையில குளிர்ச்சியா வந்து ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி சாப்பிட்றவங்க நிறைய பேர். அதனால வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து விற்பனை வந்து அமோகமாக நடந்துட்டு இருக்குது. விற்பனை மட்டும் இல்லைங்க, உற்பத்தியும் அமோகமாக நடந்துட்டு இருக்குது. உற்பத்தி அமோகமாக நடக்குது அப்படின்னா கூடவே கலப்படமும் அமோகமாக நடக்குதுன்னு தான் அர்த்தம். இப்படி நம்ம சாப்பிட்ற ஐஸ்கிரீமில் வந்து பார்த்தீங்கன்னா கலப்படம் இருக்குதா இல்லையா அப்படின்றத கண்டறியறதுக்கு தான் நான் 4 டிப்ஸ் தர போகிறேன். டெஸ்ட் நம்பர் 1, நீங்கள் சாப்பிட்ற ஐஸ்கிரீமை ஒரு ஸ்பூன் எடுத்து அதில் ஒரு எலுமிச்சை பழத்தை கட் பண்ணி அப்படியே புழிஞ்சு விட்டிங்கன்னா அதில் நுரையா வந்துச்சுன்னா அதில் வந்து வாஷிங் பவுடர் கலந்துருக்காங்கன்னு அர்த்தம். டெஸ்ட் நம்பர் 2, உருகிய ஐஸ்கிரீமில் கொஞ்சோண்டு அயோடின் வந்து கலந்தீங்கன்னா அது வந்து ப்ளூ கலராக மாறிச்சுன்னா அதில் வந்து ஸ்டார்ச் அப்படின்ற ஒரு கெமிக்கலை கலந்துருக்காங்கன்னு அர்த்தம். டெஸ்ட் நம்பர் 3, சாப்பிடும்போது நாக்கில் வந்து மெழுகு மாதிரி ஒட்டுச்சுன்னா அதில் வந்து பால் கொழுப்புக்கு பதிலாக மட்டமான எண்ணெயை வந்து கலப்படம் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். டெஸ்ட் நம்பர் 4, ஐஸ்கிரீம் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே டக்குன்னு உருகிறோம். அப்படி உருகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆச்சுன்னா அதில் வந்து அதிகப்படியான கெமிக்கல் கலந்துருக்கிறதா தான் அர்த்தம். ஸோ அடுத்த முறை நீங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இதில் ஏதாவது ஒரு டெஸ்ட்டை வந்து பண்ணி பாருங்கள். அப்படியே இந்த வீடியோ வந்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. யாருக்காவது ஒருத்தருக்கு உபயோகமாக இருக்கும். தேங்க்யூ.